ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜியாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்டாக வந்து ஜிடிஎன்டின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜிடிஎன்டியோட பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி அதோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது ஜிடிஎன்டியை பற்றி யார் என்ன கேட்டாலும் நீங்கள் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் ஜிடிஎன்டி பற்றி எல்லா டாபிக்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜிடிஎன்டியோட ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜிடிஎன்டியை பொறுத்தவரை நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் நிறையா இருக்குது. இதில் இந்தியாவில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்ட்ஸ் தான்: ஐஎஸ்ஓ, ஏஎஸ்எம்இ அண்ட் ஏஎன்எஸ்ஐ. இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 2 இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜிடிஎன்டியோட கோர்ஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிடிஎன்டியோட பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதுக்கு கண்டினியூஸாக நம்ம வந்து ஜிடிஎன்டியில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இது வந்து டாலரன்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதே சமயத்தில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக நம்ம வந்து ஜிடிஎன்டியில் இருக்கக்கூடிய 4 ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டி வந்து மெட்டீரியல் கண்டிஷனை பொறுத்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது எந்தெந்த என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து எந்தெந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணணும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஜிடிஎன்டி ரிலேட்டடாக யார் என்ன மாதிரியான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டியோட ஹிஸ்ட்ரி. நம்ம ஜிடிஎன்டியோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா 18ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டத்துக்கே போகணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் இன்ஜினியரிங் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. 1800 காலகட்டத்தில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 2 டைப்பான மெத்தட் வந்து பொதுவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ட்ரை மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் ஃபிட் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து கட் அண்ட் ட்ரை மெத்தட் பற்றி பார்ப்போம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டி ஷேப்டு கார்பென்ட்ரி ஒர்க் பீஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் தயாரிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அப்ராக்சிமேட்டாக அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒர்க் பீஸ் அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இந்த 2 இடத்துலையுமே கட் பண்ணிட்டு அதை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் அது மேட்ச் ஆகாட்டா மறுபடியும் அதை கட் பண்ணிட்டு மறுபடியும் அதை ட்ரை பண்ணி அப்படியே ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகப்படியான மெட்டீரியலை கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒர்க் பீஸ் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வீணாகிக்கிட்டே இருக்கு. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இன்னும் நாட்கள் போக போக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் ஃபிட் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே ஃபைல் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த மெத்தட்னால கட் பண்ணி வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஒர்க் பீஸோட ரிஜெக்ஷன் குவான்டிட்டி எல்லாமே கம்மியாயிருச்சு. இதுக்காகவே அந்த காலகட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஃபைல் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்குன்னே தனித்தனியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 18ஆம் நூற்றாண்டின் கடைசி வரைக்குமே ஒவ்வொரு குரூப் ஆஃப் மக்களுமே இந்த மாதிரி தான் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இன்ஜினியரிங்ஸ் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் ஆஃப் மக்களும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால ஒரு இடத்துல உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துல அதே மெஷர்மெண்ட் வச்சு உருவாக்க முடியல. பிகாஸ் 2 பேரும் வேற மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காக எல்லா நாடுகளும் ஒருங்கிணைத்து அங்கங்கே வந்து சில அமைப்புகளை வந்து உருவாக்குறாங்க. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒன்றா கலந்து ஆலோசித்து தான் இன்ஜினியரிங் டிராயிங், ஜிடிஎன்டி அதாவது ஜியாமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸ் போன்ற விஷயத்தை வந்து எல்லாத்துக்குமே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருந்த அதே நேரத்தில் இன்ஜினியரிங் டிராயிங்ஸையும் டெவலப் பண்ணி கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சிஸ்டம்ல தான் டாலரன்ஸ்ங்கிற ஒரு சூப்பர் மேட்டரை கொண்டு வந்தாங்க. இந்த டாலரன்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டாலரன்ஸ் சிஸ்டத்தில் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து எல்லா டைமென்ஷனுக்குமே ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால ரிஜெக்ஷன் அண்ட் வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் வந்து உருவாயிருச்சு. ஆனால் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் எடுத்துக்கலாம். அந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்கு, டாலரன்ஸ் இருக்கு, அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. இது வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை தவிர மற்றவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டில் யூஸ் பண்ண கட் அண்ட் ட்ரை மெத்தடாக இருக்கட்டும் அல்லது ஃபைல் அண்ட் ஃபிட் மெத்தடாக இருக்கட்டும், அந்த 2 மெத்தட்ல இருந்து இவ்வளவு வேகமாக வந்து டெக்னாலஜி அது இன்ஜினியரிங் டிராயிங் வந்து டெவலப் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் தான். வேர்ல்டு வார் 1 அப்போ எல்லா நாடுகளுக்குமே ஆயுத உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. போர் ரொம்ப இடத்துல நடந்துகிட்டு இருந்தனால அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் அப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக கிடையாது. இதுவே பல நாடுகள் வந்து போரில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஜிடிஎன்டி இந்த இன்ஜினியரிங் டிராயிங் எல்லாமே நல்லா டெவலப் பண்ணி 2ஆம் உலகப் போறப்ப தேவையான ஆயுதங்களை வந்து அங்கங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு யூனிட் யூஸ் பண்ணாங்க. ஒருத்தவங்க இன்ச்சஸ் யூஸ் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் யூஸ் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காக தான் 1966 ஜிடிஎன்டிங்கிற ஒரு புக்கை வந்து குளோபலைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புக்கோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ANSI Y 14.5M சொல்லுவாங்க.
இந்த புக் தான் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டி பேசிக்கா வச்சு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட்னு வெளியிடப்பட்ட புக். இந்த புக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்கு. இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டுங்கிறது 1947 தான் ஃபர்ஸ்ட்னு வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த ஏஎன்எஸ்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இதே காலப்போக்கில் டெவலப் பண்ணி 1994 இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்இங்கிறது மாத்துறாங்க. அதாவது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிற நேம்ல வருது. இந்த ஏஎஸ்எம்இ வந்து நல்லா டெவலப் பண்ணி 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள்ஸை வந்து நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. இன்னுமே இந்த சிம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்இயை பொறுத்தவரை Y14.5ங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து 2009 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே இந்த ஏஎஸ்எம்இயை பேஸ் பண்ணி இன்ஜெஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஐஎஸ்ஓக்கும் ஏஎஸ்எம்இக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் ஐஎஸ்ஓவில் வந்து ஃப்ரேம் கண்ட்ரோலுங்கிற ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே நீங்கள் ஏஎஸ்எம்இயில் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னொரு மெத்தட் வந்து அதுலேருந்து உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ TC213. ஐஎஸ்ஓவை பொறுத்தவரை ஒவ்வொரு சிம்பிளுக்குமே தனித்தனி அந்த டிசைன் கோடெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஜிடிஎன்டியை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிடிஎன்டியோட மீனிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜியாமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸுங்கிறது. இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டி ஸ்டாண்டர்டை பற்றி பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜிடிஎன்டி இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக ஜிடிஎன்டி எங்கேருந்து வந்துச்சுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டி யார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதை கண்டினியூஸாக அதை ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டியோட அட்வான்டேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜிடிஎன்டியோட பேசிக்ஸ் என்ன? நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோட ஜியாமெட்ரிக் ஷேப், அந்த ப்ராடக்ட்டோட டைமென்ஷன் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டாலரன்ஸ், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தது தான் அந்த ஜிடிஎன்டி. இதை இன்னும் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 3D ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் 2D டிராயிங் உருவாக்குறதுக்காக தான் இந்த ஜிடிஎன்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜிடிஎன்டியோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கறதுனால நான் ஒரு 2 or 3 லைன்ஸில் சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகும்போது இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரிக். இந்த ஜியாமெட்ரிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளோட ஃப்ளாட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு, அதோட ஸ்ட்ரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு அதை வந்து மென்ஷன் பண்ணு. சப்போஸ் நீங்கள் ஒரு பால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அந்த பாலுக்கு வந்து எவ்வளோ சிலிண்ட்ரிசிட்டி எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ சர்க்குலாரிட்டி இருக்குன்னு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த சிம்பிள்ஸ் பற்றி நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனிங். இந்த டைமென்ஷனிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட டைமென்ஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க. அந்த பாக்ஸோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு, வித் எவ்வளோ இருக்குன்னு, ஹைட் எவ்வளோ இருக்குன்னு அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டைமென்ஷனிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாலரன்சிங் மெத்தட். டாலரன்ஸ் வந்து சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த டைமென்ஷனுக்கு வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட் வேல்யூ கொடுக்குறோம். அதான் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ். இப்போ இந்த டாலரன்ஸ் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹோல் அண்ட் சாஃப்ட் எடுத்துக்கலாம். இப்போ அந்த சாஃப்டோட டயாமீட்டர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும், அந்த ஹோலுக்குள்ளே போகாது. அதே மாதிரி அந்த சாஃப்டோட டயாமீட்டர் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா என்னாகும், அந்த ஹோலில் கொடுக்கும்போது ரொம்பவே லூஸாக இருக்கும். இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி சரி பண்ணுறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ண, அதாவது அந்த டயாமீட்டர் இருக்கட்டும் அதோட லென்த்தாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த டாலரன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ரெண்டுலையுமே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த ஃபிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஜிடிஎன்டினா என்ன? ஜிடிஎன்டினா ஒன்றுமே கிடையாது. ஒரு 3D ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டேட்டாஸையுமே ஒரு 2D டிராயிங்கில் வந்து ட்ரா பண்ணி அது எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி எல்லா சிம்பிள்ஸையும் கொடுத்து எல்லா டைமென்ஷன் டாலரன்ஸ் எல்லாமே கொடுத்து எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎன்டி. ஸோ ஜிடிஎன்டி பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்னு சொல்லிட்டோம். ஒரு லாங்குவேஜ்னா காமனாக நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் லெட்டர்ஸ் இருக்கும், சில லாங்குவேஜில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் கிராமர் ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சேமா உங்களுக்கு ஜிடிஎன்டியை பொறுத்தவரை டைமென்ஷன்ஸ் இருக்கும், டாலரன்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், டெஃபினிஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும் அண்ட் கன்வென்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டயக்ராம் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வந்திருக்கு. இந்த ஹோலோட சைஸ் என்னன்னு, அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும், அதோட ஓரியன்டேஷன் என்ன எல்லாமே உங்களுக்கு இந்த டிராயிங்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்தாலும் அதோட லொக்கேஷன், ஓரியன்டேஷன், சைஸ் அண்ட் ஃபார்ம் இந்த 4 வச்சுமே அந்த டிராயிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூஸ் ஆஃப் ஜிடிஎன்டி. நம்ம வந்து ஜிடிஎன்டிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம உருவாக்கக்கூடிய டிராயிங்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3D ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம்னா அந்த 3D ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான சிம்பிள்ஸ், டெஃபினிஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலான்னு எடுக்கிறப்ப அதில் பேராமெட்ரிக் மாடலிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கும். கிட்டத்தட்ட இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸலில் அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் போடுறோம்ல அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிஎன்டியில் இந்த பேராமெட்ரிக் மாடலிங். இதை வந்து நம்ம 3D மாடலிங்கில் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரெயின் கூட சொல்லுவாங்க.
இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டோட ஒரு ஷேப்பை மாற்றணும்னா, அந்த ப்ராடக்ட்டோட கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே மாறும். அந்த மாரி மாறாம எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா அட்டைன் பண்ணுறதுக்காக அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் GD&Tல. அப்படி நம்ம டைமென்ஷன் மாத்துறதுக்கு சர்டைன் ரூல்ஸ்லாம் இருக்கு. அத நம்ம எதெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த GD&T கான்செப்ட். ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஒரு டிராயிங் ரெடி பண்ணும்போது அதோட நாமினல் டைமென்ஷனாவும் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் டாலரன்ஸ் வச்சு அந்த பார்ட்ட வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் GD&Tல எதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறத பார்க்கலாம். GD&Tங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டிவ் டிசைன் டூல் கிடையாது. டிசைன் டூல்னா நான் AutoCAD, Creo போல சாஃப்ட்வேர் மாரி இது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. இது வந்து அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல்ஸ் வந்து இந்த GD&T வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாரி GD&T பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப் அதோட டைமென்ஷன ஸ்பெசிஃபை பண்ணுமே தவிர, அது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய விதத்த வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சரிங் பண்ண போறீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட ஷேப் என்ன இருக்கணும், அதோட டைமென்ஷன் என்ன இருக்கணும், அதோட சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த GD&T பொறுத்தவரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருவாங்க. ஆனா அத வந்து நீங்க மோல்டிங்ல பண்ணணுமா, இல்ல மெஷினிங் ப்ராசஸ்ல பண்ணணுமா, எந்த ப்ராசஸ்ங்கிற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இது வந்து டிஃபைன் பண்ணாது. அதே மாரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, GD&T வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமென்ட் கேஜ் வந்து இதுதான் ஸ்பெசிஃபை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு லென்த்த மெஷர் பண்றீங்கன்னா, அந்த லென்த்த மெஷர் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், டேப் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வெர்னியர் கேலிபர் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நீங்க இந்த இன்ஸ்ட்ருமென்ட் தான் செலக்ட் பண்ணி பர்ட்டிகுலரா யூஸ் பண்ணணுங்கிறது வந்து GD&T வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணாது. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த பொருளோட அக்யூரசிய பொறுத்து நமக்கு அந்தந்த கம்பெனில வந்து சூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமென்ட்டே தவிர, இது வந்து GD&T எதையுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா டிஃபைன் பண்ணாது. நெக்ஸ்ட் GD&Tங்கிற கான்செப்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அந்த GD&Tங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ASME அண்ட் ISO 2 கான்செப்ட்ல இருந்து தான் வந்துச்சு. இத தவிர பிரிட்டிஷ், ஜாப்பனீஸ்லாம் அவங்கவங்க கண்ட்ரிக்கு ஏத்த மாரி தனித்தனியா ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ASME அண்ட் ISO தான். இதுல ASME Y14.5 எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த எம்ங்கிறது மெட்ரிக்க குறிக்கும். அந்த எம் இல்லாம வெறும் 14.5 இருந்துச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ குறிக்கும். அதே மாரி ISO 1101ங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ISO GD&T ஸ்டாண்டர்ட வந்து உங்களுக்கு குறிக்கும். நெக்ஸ்ட் இந்த GD&T வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிசைனர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3D ப்ராடக்ட்ட வந்து 2D டிராயிங்கா டிரா பண்றதுக்காக இந்த GD&T யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங். இந்த மேனுஃபேக்சரர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அந்த 2D டிராயிங் வந்து 3D ப்ராடக்ட்டா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக, அதோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்காக இந்த GD&T யூஸ் பண்றாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர், அதாவது குவாலிட்டி டீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, டிராயிங் வந்து டிசைன்ல வந்து சொன்ன அதே டிராயிங் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் அவுட்புட் ப்ராடக்ட்டா வந்திருக்காங்கிறத மெஷர் பண்றதுக்கு, இன்ஸ்பெக்ஷன் பண்ற பர்பஸ்க்காக இந்த GD&T கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இதை இன்னும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 3D ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முன்னாடி டிசைனர் வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து டிரா பண்ணிடுவாங்க. அதாவது லென்த் எவ்வளோ இருக்குன்னு, அதோட விட்த் எவ்வளோ இருக்குன்னு, அதில் என்னென்ன டைமென்ஷன்லாம் வரும், அது எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒரு டிராயிங் ஷீட்டில் வந்து டிரா பண்ணிடுவாங்க. அதாவது 2 டைமென்ஷனல் டிராயிங் ஷீட்டில் வந்து டிரா பண்ணிடுவாங்க. இந்த 2D டிராயிங் ஷீட் தான் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் கைக்கு போகும். அந்த டிராயிங் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மெட்டீரியல் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் அதோட லென்த், வித்துங்கிற எல்லா டைமென்ஷனுமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த 2D டிராயிங் தான் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் கைக்கு போகும். அந்த மேனுஃபேக்சரர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிராயிங் ஷீட்டை வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு என்ன மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிடுவாங்க. மெட்டீரியலுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அதில் டைமென்ஷன்லாம் செக் பண்ணிட்டு, அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரர் பண்ணிடுவாங்க. பட் அந்த டிராயிங் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது இது வந்து CNCல பண்ணணும், லேத்தில் பண்ணணும், இல்லை மோல்டிங்கில் பண்ணணுங்கிற அந்த ப்ராசஸ் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டோட டைமென்ஷன் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டோட மெட்டீரியல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஃபைனலாக மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கைக்கு வரும். இந்த இன்ஸ்பெக்டர் தான் குவாலிட்டி செக் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது இந்த 2D டிராயிங்க்கு 3D மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் வந்து எல்லா டைமென்ஷனுமே மேட்ச் ஆகுது, அதோட லென்த் கரெக்டாக இருக்கா, வித்து கரெக்டாக இருக்கா, எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே தான் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிராயிங் ஷீட்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணி வந்து மெஷர் பண்ணணும், ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணணும், வெர்னியர் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணணும்னு கண்டிப்பாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிசைன் வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி டிசைனராக இருக்கட்டும், மேனுஃபேக்சராக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இப்படி வேறு ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த GD&T. இதனால தான் GD&T பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் லாங்குவேஜ்னு நான் சொல்கிறேன். இந்த GD&Tயை பொறுத்தவரை ISO அண்ட் ASMEன்னு 2 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இன்னொன்று அதுலேருந்து நீங்கள் அடாப்ட் ஆகிக்கிற முடியும். இப்போ GD&Tயில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ISOவில் ஒரு டிசைன் வந்து டிசைன் பண்ணுறாங்க, ஒரு டிராயிங் வந்து ட்ரா பண்ணுறாங்க. அப்போ மேனுஃபேக்சர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கணும். சப்போஸ் மேனுஃபேக்சர் வந்து ASME தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ISO டிராயிங் கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சிம்பிள் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அதில் இருக்கிற டாலரன்ஸ் மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. டிசைனர் வந்து அந்த மேனுஃபேக்சர் எந்த டிராயிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சப்போஸ் அவங்க ISO யூஸ் பண்ணாங்கன்னா ISO ஸ்டாண்டர்டில் வந்து அவங்களுக்கு டிராயிங் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அட் த சேம் டைம் அவங்க வந்து ASME யூஸ் பண்ணாங்கன்னா ASME ஸ்டாண்டர்டில் வந்து அவங்களுக்கு டிராயிங் வந்து ட்ரா பண்ணி கொடுக்கணும். இந்த GD&Tயோட முக்கியமான கான்செப்ட் என்ன, மேனுஃபேக்சரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த GD&Tங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ மேனுஃபேக்சர் எதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிராயிங் வந்து கிரியேட் பண்ணணும். சப்போஸ் அவங்க வந்து ASME ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் ISO டிராயிங் கொடுத்தா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகும். அட் த சேம் டைம் ப்ரொடக்ஷன் டைம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்.
நெக்ஸ்ட் ஜிடிஎன்டி ஏன் யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஜிடிஎன்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் லாங்குவேஜ். ஸோ இதை வந்து எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டிசைனராக இருக்கட்டும், மேனுஃபேக்சராக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்படி எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதுனால ஒரு டிராயிங்கை வச்சுக்கிட்டு தேவைப்படுற மெட்டீரியல் ப்ராடக்ட்டை வந்து எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த லொக்கேஷனில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஜிடிஎன்டி யூஸ் பண்ணுறதுனால அதோட ரிஜெக்ஷன் அல்லது ஸ்கிராப் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்டு அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. நெக்ஸ்ட் ஜிடிஎன்டி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஜிடிஎன்டி எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து சேவிங்ஸ் ஆயிரும். பிகாஸ் உங்களுக்கு ரிஜெக்ஷன் எல்லாமே குறையிறதுனால காஸ்ட் சேவிங்ஸ் வந்துடும். ஜிடிஎன்டி யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்ட்டோட டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு டிராயிங்கை ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். அதோட சைஸ்லேருந்து அதோட மாடல்லேருந்து டிசைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓ பற்றி பார்ப்போம். ஐஎஸ்ஓக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜிடிஎன்டியை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ அண்ட் ஏஎஸ்எம்இ. நம்ம ஏஎஸ்எம்இ பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐஎஸ்ஓட நான் பேசிக் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேலன்ஸ் எல்லாமே நான் நோட்ஸ் இதிலே கொடுத்துறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ புஷ் பண்ணி அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஎஸ்ஓ எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன், ஃபுட், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயுமே ஐஎஸ்ஓ வந்து பெரும் முக்கிய பங்கு வகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்தியாவில் ஃபீவருக்கு ஒரு மெடிசன் எடுத்தீங்கன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலையுமே மெடிசன் பொறுத்தவரை ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியோட நேம், அந்த மெடிசனோட நேம் மாறுமே தவிர மெடிசனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபீவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிசனோட ஃபார்முலா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணுறதுனால மெடிசன், ஃபுட், இன்ஜினியரிங் போன்ற எல்லா ஃபீல்டுலையுமே வந்து ஒரு சேம் குளோபலைஸ்டு ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறதுனால குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எல்லா கண்ட்ரிலையுமே ஒரே மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ரீசன்னால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரே மாதிரியான குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்லேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இதை இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா சிம்பிள்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேஃப்டி சிம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ சேம் சிம்பிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணுவாங்க. இது இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க திடீர்னு இப்போ வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சேம் சேஃப்டி சிம்பிள் அங்கே யூஸ் பண்ணுறதுனால என்னாகும், அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்குன்னு தனித்தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. பிஐஎஸ், ஐஎஸ்ஐஇ இந்த மாதிரி நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியாவுக்கு தனியாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஐஎஸ்ஓவை பொறுத்தவரை நிறையா கமிட்டிஸ்லாம் இருக்குது. அதில் TC 213ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎன்டிக்குள்ள கமிட்டி. இந்த ஜிடிஎன்டிலேயே நிறைய சப்டிவிஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் ISO 1101 இந்த மாதிரி நிறையா சப்டிவிஷன்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ISO 1101 எடுத்துக்கிட்டோம்னா ஜாமெட்ரிக்கல் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஃபார்ம், ஓரியன்டேஷன், லொகேஷன் அண்ட் ரன் அவுட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஐஎஸ்ஓவை பொறுத்தவரை எல்லா டெக்னிக்கல் ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷனுக்கு தனித்தனியாக கோட் இருக்கும். நெக்ஸ்ட் ஏஎஸ்எம்இ பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். 18th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பாய்லர்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெசல் ஃபெயிலியர்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1880 பார்த்தீங்கன்னா 4 பேரை கொண்டு ஒரு குழு அமைச்சு அதுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் ஏற்படுது, இந்த நட்டு போல்டெல்லாம் என்ன ஃபெயிலியர் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கிது. அதாவது அவங்க அந்த ஸ்டீம் பாய்லரில் யூஸ் பண்ணிட்டு இருக்க நட்டாக இருக்கட்டும், போல்டாக இருக்கட்டும் எல்லாமே வேறு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, எல்லாமே யூனிஃபார்மாக இல்லாதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வரதுக்காக தான் இந்த ஏஎஸ்எம்இங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்குறாங்க. இந்த ஏஎஸ்எம்இ தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஏஎஸ்எம்இ பொறுத்தவரை 600க்கும் மேற்பட்ட கோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் வந்து இந்த ஏஎஸ்எம்இ வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஐஎஸ்ஓவில் ஒவ்வொரு கோடுக்கும் கீழே தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராசஸ் இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்இல நிறையா சீரீஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் A17ங்கிற சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலவேட்டர் அண்ட் எஸ்கலேட்டர் ரிலேட்டடான எல்லா இஷ்யூமே அதில் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதுவே B30 சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிரேன் ரிலேட்டடாக உள்ளது. B31 எடுத்துக்கிட்டிங்கன்னா பைப்பிங் அண்ட் பிளம்பிங் ரிலேட்டடாக உள்ளது. அதுவே B16 சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்வு, ஃப்ளாஞ்சு, ஃபிட்டிங் அண்ட் கேஸ்கட் ரிலேட்டடாக உள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சீரிஸ் இருக்கும். இதில் ஒரு சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ANSI-Y 14.5ங்கிற சீரிஸ். இதில் தான் நமக்கு ஜிடிஎன்டி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இந்த மாதிரி ஏஎஸ்எம்இல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரிஸாக இருக்கட்டும், அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம்னா வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணிக்கோங்க.